ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடனே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இயற்பியல் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு 12ஆம் வகுப்பு இயற்பியல் மார்ச் 2024க்கு நீங்கள் படிக்கக்கூடிய கொஸ்டின் யூனிட் வைஸாக இருக்க மறக்காத இந்த கொஷின் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இந்த கொஷினில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவாங்க. கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் உள்ள வேறுபாடு யாவை? நிலைமின்னியல் கூலும் விதியினை கூறுக. மின் இருமுனை வரையிற. மின் இருமுனையின் திருப்புத்திறன் வரையிற. அதன் அலகை தருக. மின்பாய்மம் எவ்வாறு? அதன் அலகு யாது? அடுத்து பார்த்தீங்கன்னா கூர்முனை செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன? மின்முனைவற்ற மூலக்கூறு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. மின்முனை உள்ள மூலக்கூறுகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்தேக்கியின் பயன்பாடுகள் யாவை? நிலைமின்னியல் தடுப்புரை என்றால் என்ன? இடிமின்னலின் போது திறந்த வெளியிலோ மரத்தினடியிலோ அமர்வதை காட்டிலும் பேருந்தினில் இருப்பது பாதுகாப்பது, காரணம் கூறு. நிலைமின் தூண்டல் என்றால் என்ன? சமமின்னழுத்த பரப்பு என்றால் என்ன? மின்தேக்கு திறன் வரையிற. காஸ் விதி கூறு ரொம்ப ரொம்ப முக்கியம், 2 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 2 பார்த்தீங்கன்னா இழுப்பு திசைவேகம் மற்றும் இயக்க எண் வேறுபடுத்துக. மின்தடை எண் வரையிற. மின்தடை வெப்பநிலை எண் வரையிற. அதே மாதிரி கிளிச்சாப் லா நல்லா பார்த்துக்கோங்க. மின்னோட்ட விதி, மின்னழுத்த விதி, சீபக் விளைவு பார்த்துக்கோங்க. மின்னோட்ட அடர்த்தி வரையிற. கடத்தியின் மின்தடை வரையிற. ஜூல் வெப்ப விதி யாது? மின்திறன் மற்றும் மின்னாற்றல் வேறுபடுத்துக. சீபக் விளைவு என்றால் என்ன? பெல்டியர் விளைவு என்றால் என்ன? தாம்சன் விளைவு என்றால் என்ன? ஆம்பியர் வரையிற. ஓம் விதியினை கூறு. பாடம் 3 பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டான்ஜெட் விதி பார்த்துக்கோங்க. காந்த உட்பகத்திறன் வரையிற. அதே மாதிரி ஆம்பியர் சுற்று விதியினை கூறு. சைக்ளோட்ரானோட வரம்புகள் நல்லா பார்த்துக்கும், ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் காந்தவியல் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதியினை கூறுக. காந்தமயமாக்கும் செறிவெண் வரையிறு. அதன் அலகு யாது? காந்த ஏற்புத்திறன் வரையிறு. அதே மாதிரி பயோட் சாவர்ட் விதியினை கூறு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காந்த இருமுனை திருப்புத்திறன் என்றால் என்ன? அதன் அலகை தருக. காந்தப்புலம் வரையிறு. அதன் அலகை தருக. அதே மாதிரி காந்த தேக்குத்திறன் மற்றும் காந்த நீக்குத்திறன் வரையிறு. வலது கை பெருவிரல் விதியினை கூறுக. மேக்ஸ்வெல் வலது கை திருகு விதியினை கூறுக. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க இந்த யூனிட்டில். அடுத்து நமக்கு பாடம் 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் எதிர்பார்க்கலாம், 5 மார்க்குமே எதிர்பார்க்கலாம். மின்காந்த தூண்டல் என்றால் என்ன? ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதியினை கூற. ஃப்ளமிங் வழக்கை விதியினை கூறுக. மின்னியற்றி விதி. அதே மாதிரி தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையினை உருவாக்கும் முறைகள் யாவை? மாறுதிசை மின்னோட்டத்தின் ஆர்எம்எஸ் மதிப்பை வரைகிற. தர காரணி அல்லது கியூ காரணி ரொம்ப முக்கியம். சுழித்திறன் மின்னோட்டம் என்றால் என்ன? லென்ஸ் விதி நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஹென்றி வரையிற. பரிமாற்று மின் தூண்டல் என்றால் என்ன? 3 கட்ட மின்னியற்றி நன்மைகள் யாவை? ஏற்று மின்னியற்றி, இறக்கு மின்னியற்றி என்றால் என்ன? மின்மாற்றியின் பயனுறு திறன் வரையிறு. அடுத்து பாடம் 5ல் நீங்கள் ஒரு 6 கொஷின் படிக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 6 நல்லா படிச்சுக்கோங்க. இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன? ஆம்பியர் சுற்று விதியின் தொகையீட்டு வடிவத்தை எழுதுக. அதே மாதிரி மின்காந்த நிறமாலை ஏழின் பயன்கள் யாவை? மின்காந்த அலையின் செறிவு என்ற கருத்தை வரி. மின்காந்த அலை என்றால் என்ன? பாடம் 6 பார்த்தீங்கன்னா ஒளி எதிரொலித்தல் விதியினை தருக. ராலேஸ் தல் ரொம்ப முக்கியம். வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? சூரியன் உதயம் மற்றும் மறைவின் போது வானம் ஏன் சிவப்பு நிறமாக தோற்றமளிக்கிறது? ஒளி பாதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்னெல் விதி ரொம்ப முக்கியம். லென்ஸின் திறன் வரையிறு. முழு வகை எதிரொலிப்புக்கான நிபந்தனைகள் என்ன? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறப்பிரிகை திறன், பிரிதிறன் வரையிறு. பாடம் 7 பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்டர் விதி நல்லா பார்த்துக்கோங்க. கோள அலைமுகப்பு மற்றும் சமதள அலைமுகப்பு வரைகிற. தலைவிளைவு கோணம் வரைகிற. அலைமுகப்பு வரைகிற. ஒளியின் குறுக்கீட்டு விளைவு என்றால் என்ன? தலைவிளைவு என்றால் என்ன? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாடம் 8 வெளியேற்று ஆற்றல் என்றால் என்ன? அதன் அலகு யாது? பரப்பு அரண் வரைகிற. நிறுத்து மின்னழுத்தம், வெட்டு மின்னழுத்தம் வரைகிற. சிறப்பு எக்ஸ் கதிர் என்றால் என்ன? பயன்தொடக்க அதிர்வெண் வரைகிற. அதே மாதிரி எக்ஸ் கதிர் என்றால் என்ன? வெப்ப அயனி விளைவு என்றால் என்ன? பாடம் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அயனியாக்க ஆற்றல் வரையிறு. அயனியாக்க மின்னழுத்தம் வரையிறு. ஐசோடோப்பு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. இந்த ஐசோடோப்பு, ஐசோபாரு, ஐசோடோனு, அதே மாதிரி ஒரு கியூரி வரையிறு ரொம்ப ரொம்ப முக்கியம். கேத்தேடு கதிர்கள் என்றால் என்ன? அணுக்கருவின் அரை ஆயுட்காலம் மற்றும் சராசரி ஆயுட்காலம் வரையிறு. மோதல் காரணி என்றால் என்ன? கதிரியாக்கம் என்றால் என்ன? அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரையிறு பார்த்துக்கோங்க. சில டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கேட்குறாங்க. பாடம் 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உள்ளார்ந்த குறைக்கடத்தி என்றால் என்ன? நிறுத்துதல் என்றால் என்ன? அதே மாதிரி டிமார்க்கன் முதல் மற்றும் 2ஆம் விதியினை கூறு. மாசூட்டல் என்பதன் பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. வீச்சு பண்பேற்றம் வரையிறு. அதிர்வெண் பண்பேற்றம் வரையிறு. அதே மாதிரி தாவு தொலைவு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி. பி வகை குறைக்கடத்திகள் என்றால் என்ன?
கட்ட பண்பேற்றம் வரையறை, தகவல் தொடர்பு அமைப்பின் பட்டை அகலம் என்றால் என்ன? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண் வினா. ஸோ 3 மதிப்பெண் வினாக்களில் நீங்கள் என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 7 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இது ரொம்ப முக்கியமான வினா. மின்விசை கோடுகளுடைய பண்புகள் யாவை? மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாட்டை தருவி, இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கி திறனுக்கான கோவையினை தருவி, சீரான மின்புலத்தில் உள்ள மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசையினை காண்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்த கிளிச்சப் இது படிச்சுக்கோங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சீபக் விளைவோட பயன்பாடு ரொம்ப முக்கியம். மின்னோட்டத்திற்கும் இழுப்பு திசை வேகத்துக்கும் உள்ள தொடர்பு நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி மின்னழுத்தமானி தத்துவத்தை வரி கணக்கு பொறுத்த வரைக்கும் 2.4, 2.8, 2/13 புக் பேக் எல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாரா டயா இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கால்வானா மீட்டரை எவ்வாறு வேர்ல்ட் மீட்டராக மாற்றுவாய் ரொம்ப முக்கியம். பயோசாவர்ட் விதி பார்த்துக்கோங்க. காந்தப்புல கோடுகளுடைய பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாடம் 4 கம்பிச்சுருளின் பரப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையினை எவ்வாறு பெறப்படுகிறது? டிசியை விட ஏசியை சிறந்தது ஏன்? இது நல்லா பார்த்துக்கோங்க. மின்மாற்றியில் ஏற்படும் ஆற்றல் இழப்புகளை வரிசைப்படுத்து. 5வது பாடம் பொறுத்த வரைக்கும் இந்த 2 வினாக்கள் நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். மின்காந்த அலைகளின் பண்புகள் யாவை? ஹாட் சாய்வை விவரி. அடுத்து பாடம் 6 இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிய லென்ஸின் பக்கவாட்டு உருப்பெருக்கம் காணும் சமன்பாட்டினை பெறுக, ஒளிப்பாதை சமன்பாட்டை பெறுக, முழு வகை எதிரொலிப்பு விதிகள் யாவை? அதுக்கு மாதிரி வைரத்தின் ஜொலிஜொலிப்பை பற்றி விவரி. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பாடம் 7 பொறுத்த வரைக்கும் ப்ரூஸ்டர் விதியினை கூறு ரொம்ப முக்கியம். குறுக்கீட்டு விளைவு விளிம்பு விளைவு வேறுபடுத்து. கிட்டப்பார்வை என்றால் என்ன? குறைபாட்டை எவ்வாறு சரி செய்யலாம்? தூரப்பார்வை என்றால் என்ன? குறைபாட்டை எவ்வாறு சரி செய்யலாம்? அதே மாதிரி கீழே பாடம் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஒளிமின் விளைவு விதி யாவை? எலக்ட்ரானின் டீப்ராலே அனநியத்திற்கான சமன்பாட்டை தருவி, ஒளிமின் கலத்தின் பயன்பாடுகள் யாவை? போட்டானின் சிறப்பியல்புகள் யாவை? எக்ஸ் கதிர் பயன்கள் யாவை? அடுத்து பாடம் 9 கேத்தோடு கதிர்கள் பண்புகள், போர் அணுமாதிரியின் குறைபாடு, பீட்டா சிதைவு நிகழ்வினை எடுத்துக்காட்டுன்னு தருக, அணுக்கரு இணைவு பற்றி விவரி, அணுக்கரு விசை பற்றி இடது, கார்பான் கால கணிப்பை விவரி. பாடம் 10 பொறுத்த வரைக்கும் இந்த வினாக்கள்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். பாடம் 10லேருந்து கண்டிப்பாக வினாக்கள் கேட்பாங்க. டிமார்கன் தேற்றம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்டு ஒளியிலை தகவல் தொடர்பு, ஒளி டயோடு என்றால் என்ன? பயன்பாடு, டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுத்த விவரி, வீச்சு பண்பேற்றத்தின் நன்மைகள் மற்றும் வரம்புகள் யாவை? இணையத்தின் பயன்பாடுகள் யாவை? அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 மதிப்பெண் வினா. இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் அப்படியே கேட்பாங்க. மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் புள்ளியில் உருவாகும் மின்புலத்தை காண்க, வான்டிகிராஃப் ஜென்ரேட்டர் பார்த்துக்கோங்க, தொடர் இணைப்பு பக்க இணைப்பு மின்தேக்கி, அதேமாதிரி நிலை மின் அழுத்தத்திற்கான கோவை, மின் இருமுனை நடுவரை தளத்தில் நல்லா பார்த்துக்கோங்க, மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுடைய கம்பினால் ஏற்படும் மின்புலம். பாடம் 2 வீஸ்டன் சமன்சுற்று, மின்னழுத்தமானியினை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னிலக்கு விசையினை ஒப்பிட, வேர்ல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடையினை சோதனை செய். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடம் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நீர்க்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலம் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சைக்ளோட்ரான் இயங்கும் முறையினை விரிவாக விவரிக்கவும். மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்புச்சுருள் அச்சில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலம், நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் மிற்கடத்திகளில் ஏற்படும் விசை. கால்வானா மீட்டரை எவ்வாறு அம்மீட்டராக வேர்ல்ட் மீட்டராக மாற்றுவாய் என்பதை விவரி. அடுத்து பாடம் 4 தொடர் ஆர்எல்சி சுற்று, அதேமாரி மின்தூட்டி எல் மற்றும் ஏசி சுற்று, மின்மாற்றியின் தத்துவ அமைப்பு சமன்பாட்டை விவரி, சுழல் மின்னோட்டத்தின் பயன்பாடுகளை தருக. நெக்ஸ்ட் பாடம் 5 வந்து பார்த்தீங்கன்னா வெளியீடு நிறமாலை என்றால் என்ன? வகையினை வரி. உட்கவுறு நிறமாலை என்றால் என்ன? வகையினை வரி. மேக்ஸ்வெல் நல்லா பார்த்துக்கோங்க. ஆம்பியர் சுற்று விதி ரொம்ப முக்கியம். பாடம் 6 பொறுத்த வரைக்கும் ஆடி சமன்பாட்டினை விவரித்து பக்கவாட்டு உற்பத்திற்கான கோவையினை வருவி, ஒளியின் வேகத்தை கண்டறியும் பியூசி முறையினை வரி, லென்ஸ் உருவாக்குவரின் சமன்பாட்டை வருவித்து அதன் முக்கியத்துவத்தை எழுது, முப்பட்டகம் ஒன்றின் திசைமாற்ற கோணத்திற்கான சமன்பாட்டை வருவித்து அதிலிருந்து ஒளிவிலகல் என் காணும் கோவையினை தருவி, நிறப்பிரிகை என்றால் என்ன? ஊடகம் ஒன்றின் நிறப்பிரிகை திறனுக்கான சமன்பாட்டை தருவி. பாடம் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கி ஒன்றினை விவரித்து உருப்பெருக்க சமன்பாடுகளை பெறுக. அதே மாதிரி யாங் இரட்டை பிளவு ஆய்வில் பெறப்படும் பட்டை அகலத்திற்கான கோவையினை வருவி, கூட்டு நுண்ணோக்கி ஒன்றினை விவரித்து உருப்பெருக்க சமன்பாட்டினை பெறுக. யாங் இரட்டை பிளவு ஆய்வு அமைப்பை பாதை வேறுபாட்டினை கோவையினை பெறுக. அதே மாதிரி பாடம் 8 வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி தத்துவம் மற்றும் வேலை செய்யும் விதம், எலக்ட்ரானின் அலையியல்பை விவரிக்கும் டேவின்சன் ஜென்மார் ஆய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தகுந்த விளக்கங்களுடன் ஒளிமின் விளைவு சமன்பாட்டை ஐன்ஸ்டீனோட ஒளிமின் விளைவு பார்த்துக்கோங்க. பாடம் 9 பொறுத்த வரைக்கும் இந்த 5 கொஸ்டின் நல்லா படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த 5லேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. அணுக்கரு உலை வேலை செய்யும் விதத்தை விவரி, எலக்ட்ரானின் மின்னூட்ட எண், ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை, கதிரியாக்க சிதைவு விதி, போர் அணு மாதிரி. பாடம் 10 இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடியது ஒரு
அரை அலை திருத்தியின் படம் வரைந்து செயல்பாடு, முழு வகை எதிரொலிப்பு திருத்தியின் அமைப்பு செயல்பாடு, டிமார்க்கன் முதல் மற்றும் இரண்டாம் விதி, டிரான்சிஸ்டர் அலைத்திட்ட செயல்படுத்த விவரி, சூரிய மின்கலம் வேலை செய்யும் விதத்தை விவரி, பயன்பாடுகளை விவரி, பண்பேற்றம் என்றால் என்ன, பண்பேற்றத்தின் வகைகளை தேவையான படங்களுடன் விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு இயற்பியல் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான நீங்கள் படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வீடியோ முடிந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.